எங்க போறோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் ஃபேண்டசி வந்து நாங்கள் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ ஒரு லாங் வீடியோ போடலாங்கிறக்காக எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கிளம்புனதுமே வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்டு தான் நேராக வந்து நாங்கள் ப்ளூஃபீல்ட் மால் போயிட்டோம். ப்ளூஃபீல்ட் மால் எல்லாத்துக்குமே தெரியும். ப்ளூஃபீல்ட் மாலில் தான் வந்து ஐஸ் ஃபேண்டசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி அங்கே போய் வந்து எல்லாத்துக்கும் டிக்கெட் கேட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 550 பெரியவங்களுக்கு, கிட்ஸ்க்கு 480 வந்து சொன்னாங்க, 480. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு அது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கன் ஷாட் வந்து வச்சுருந்தாங்க. சரி இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து வாங்கி பார்த்தோம். நானும் ஒன்று வந்து ஃபயர் பண்ணி பார்த்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரரும் பண்ணார். அவங்க வந்து பண்ணும்போது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இது கன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. பாப்பானால தூக்க முடியாது. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வேண்டாம்னு சொல்லி நாங்கள் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அவன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. எப்படி பண்ணுறோம் என்ன ஏதுங்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தா. அப்போ வந்து இது முடிச்சதுமே வந்து நேரா உள்ள போயிட்டோம். உள்ள போனா வந்து அவங்களே வந்து இந்த மாரி ஐஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் குடுத்தாங்க. கோட்டு, ஷூவு, சாக்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. எல்லாம் போட்டுட்டு உள்ள போனதும் அன்ஃபா மூஞ்சில அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா, அவ தான் வந்து கேட்டுட்டே இருந்தா, ஐஸுக்கு கூட்டிட்டு போங்க, ஐஸுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. ஆலியா வந்து அழுவான்னு பார்த்தா, அவளும் அழுகாம ஜாலியா அவளும் பேசாம விளையாடிட்டு நடந்துட்டே இருந்தா. அப்புறம் வந்து அங்க வந்து நெறைய கேம்ஸ் மாரி வச்சிருந்தாங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வண்டியில வந்து இழுத்துட்டு போறது. இது வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து 2 குழந்தைகளையும் உட்கார வச்சு அவரு தள்ளிட்டு போனாரு. அப்புறம் நானும் உட்காந்துருந்தேன். 3 பேர் வந்து உட்காந்த மாரி வந்து அவரு தள்ளிட்டு போனாரு. விளையாடிட்டு இருந்தோம். செம ஜாலியா இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாவுமே அன்னைக்கு டேல. ஆனா வந்து ரொம்ப நேரம் உள்ள இருக்க முடியறதில்ல. ரொம்ப -10°C அப்படிங்கும்போது வந்து நம்மனால ரொம்ப நேரம் இருக்க முடியல. அது குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நாங்க ஒரு 1 ஹவர் அந்த மாரி இருந்தோம். அது வரைக்கும் இருந்துமுட்டு அப்புறம் வந்து வெளிய வந்துட்டோம். அதுக்கு மேல முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பாப்பாவ மட்டும் கூட்டிட்டு வெளிய வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா எங்க வீட்டுக்காரரும் வந்துட்டாரு. அன்ஃபாவுக்கும் ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அன்ஃபாவும், ஆலியாவும் செம்ம ஜாலியா ஐஸ் கட்டி எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானுமே கொஞ்ச நேரம் ஐஸ் கட்டியில விளையாடிட்டு இருந்தோம். ஆலியா வந்து பாருங்க எப்படி நிக்கிறான்னு. அவளுக்கு என்னன்னே தெரியல. நல்லா ஜாலியாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல அவளுக்கு. அதனால அவ அப்படியே அமைதியா நிக்கிறா. நம்மளா எடுத்து குடுத்தா மட்டும் தான் அவ புடிக்கிறா. ஏன்னா நல்லா குளுரு. செம்ம குளிரா இருந்துச்சு. ஆனா, அவ சிரிச்சுட்டே தான் இருந்தா. அவ அழுகவே இல்ல. உள்ள வந்து நெறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க. தூரி, சர்க்கஸு அந்த மாரி நெறைய இருக்கு. ஃபோட்டோஸ் எடுக்கறக்கு செமையா இருக்கு இடமெல்லாம். நாங்க போய் பார்த்தோம். அப்புறம் உள்ளயே ஒரு காஃபி ஷாப்பும் இருக்கு. அங்க காஃபி வாங்குனோம். அங்க வந்து நல்லாவே இல்ல காஃபி. நம்ம வெளிய குடிக்கிற மாரியெல்லாம் இல்ல. பின்ன இங்க கீழயெல்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு, அப்புறம் நேரா மேல வந்துட்டோம். இந்த பாலம் மாரி இதெல்லாம் அதில போகறக்கு அன்பாக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பா வந்து புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அங்கேயும் போயிட்டு ஃபுல்லா அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு, அது தூரி பாலத்திலேயே ஆடிட்டு, அப்புறம் போனா அந்த சைட் போனா காஃபி ஷாப்பு. எங்களுக்கு வந்து காஃபி செட் ஆகல. அப்புறம் நாங்க 2வது சரின்னு சொல்லிட்டு, அன்ஃபாவ விளையாட விடலான்னு சொல்லி அந்த சர்க்கஸ்ல இந்த தூரி மாரி சறுக்கிட்டு வர்றதுல வந்துட்டு விளையாட விடுறதுக்கு அவரு போயிருந்தாரு. நான் வந்து கீழ போய் நின்னுட்டு ஃபோட்டோ, வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ நின்னு வீடியோ எடுத்தேன். அன்ஃபாவுமே வந்து அப்படியே ஃபுல்லா வந்து சறுக்கிட்டே வந்தா அதுல. அன்ஃபா தான் செம்ம ஹாப்பியா இருக்கா. ஆலியா பாருங்க அவளுமே சிரிச்சுட்டு தான் இருக்கா. அழுக ஒண்ணும் இல்ல. ஆனா சிரிச்சுட்டே தான் இருப்பா. அவ சரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்புறம் தூரில இந்த சர்க்கஸ்ல வந்து அன்ஃபா கீழ வந்தா. நாங்க வந்து வீடியோ எடுத்தோம். இங்க வந்து பின்ன கொஞ்சம் இதெல்லாம் பொம்மைக மாரியெல்லாம் வச்சிருக்காங்க. பொம்மை, இந்த மரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ எடுக்கறக்கு நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இதுலயும் நம்ம நின்னு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நெறைய நல்லா இருந்துச்சு. அப்புறம் நெறைய பேர் இருந்தாங்க. நாங்க உள்ள போனப்போமே நெறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, பின்ன அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் ஐஸ் மழை வர்ற மாரி, அந்த ஐஸ் கீழ விழுகுற மாரி போட்டிருந்தாங்க. அதுலயுமே வந்து அன்ஃபா கொஞ்சம் நேரம் விளையாண்டா. அப்புறம் இந்த மாரி சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுற கேமு, தூரி அதெல்லாம் இருந்துச்சு. அதுலயும் விளையாடிட்டா. எல்லாத்துலயுமே விளையாடிட்டா. எதுவுமே விளையாடலன்னு இல்ல. போய் 1 ஹவர் தான் இருக்கும். 1 ஹவர்ல ரிட்டர்ன் வந்துட்டோம். பட் இருந்தாலும் எல்லாமே விளையாண்டா அவ. செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணுனா. அவ தான் ஐஸுக்கு போணும்னே சொல்லிட்டு இருந்தா. அத நம்ம இந்த வீடியோல பார்க்குறதுனால அவ அத பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தா. அப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்களும் இது பண்ணிட்டு தான் இந்த ப்ளூஃபில் மால் கூட்டிட்டு போயிருந்தோம். அங்கேயுமே வந்து நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்ததுனால அவளும் ஜாலியா என்ஜாய் பண்ணுனா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். நானு, எங்க வீட்டுக்காரர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு,
எல்லா குழந்தைகளோடையும் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இதான் வந்து பார்த்தீங்களா ஐஸ் அலமறை அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் விழுகும். அதில் வந்து நிறுத்தி அதுலேயும் வீடியோ எடுக்க வச்சோம். அதுலேயே அவளுக்கு தகுந்த மாதிரி பண்ணா. பின்ன டான்ஸ் எல்லாம் கூட ஆடியிருப்பா. அது வீடியோஸு நான் ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். இன்னும் என்னெல்லாம் பேசியிருக்கா அப்படிங்கிறதுமே வீடியோவில் இருக்குது. ஐஸ் கட்டி எடுத்து விளையாடுறது, மேலே போட்டு விளையாடுறதுன்னு செமையாக இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. பாருங்க என்னை தான் துரத்திட்டு வரா. என்னை துரத்திட்டு வந்து மேலே போடுறக்கு. பின்ன இங்கே இந்த பொம்மையெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. அதையும் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுமே அவள் எவ்வளோ பேசுகிறான்னு மட்டும் நீங்கள் கேளுங்க. என்னெல்லாம் சொல்கிறான்னு. வெளியே கூட்டிகிட்டு வந்து ஐஸுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்காக அவள் அவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு நமக்கு வந்து என்னெல்லாம் பேசுகிறான்னு பாருங்கள். நீங்கள் வீடியோ போட்டிருக்கேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ பேசுவா பாருங்க, என்னெல்லாம் பேசுகிறா பாருங்க நீங்கள். எதுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா ஐஸ் கட்டியா? செம குளிரா? சரி சரி. என்ஜாய் பண்ணியா? விளையாண்டியா? ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா? சரி போலாமா? சரி. எதுக்கு இது ஐஸ் கட்டி கூட்டிட்டு வந்ததுக்கா? சரி ஓகே நடக்கும். எங்க போலாமா? எங்க போகணும்? முடிஞ்சிச்சு ஐஸ் ஆடுது. இனி படத்துக்கா? என்னடா அப்படி லைனா பிளான் வச்சிருக்கியோ? சரி வா போவோம்.